அனைவருக்கும் வணக்கம். முளை கட்டின கொண்டக்கடலையும் அரைக்கீரையும் சேர்த்து எப்படி கீரை வடை செய்யலான்னு பார்க்கலாங்களா? இப்படி முளை கட்டின கொண்டக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட அலசி பொடியாக நறுக்குன கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட எல்லாமே மிக்ஸி ஜாரில் இருக்கிற எல்லா கொண்டக்கடலையும் ஃபுல்லாக வழித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த கொண்டக்கடலை கொஞ்சம் கேஸ்ட்ரிக் இல்லையா, அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக அரிசி மாவு 2லேருந்து 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மொறுன்னு வர்றதுக்காக அதை நான் சேர்த்துருக்கேன். ஒரு வேளை உங்கள் வீட்டில் அது கூடவே சீரகமும் சேர்த்துக்கோங்க, சோம்பும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது கடிக்க முடியாமல் பல் பிரச்சனை இருக்கிறாங்க, மொறுன்னு இருந்தால் அவங்களோட சாப்பிட முடியாதுன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த அரிசி மாவை சேர்த்து கொடுக்காதீங்க. வெறும் இந்த கொண்டக்கடலை அரைச்சது மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட கொண்டக்கடலை கொஞ்சமாக இருந்தால் கூடவே கடலைப்பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அதை 2த்தையும் அரைச்சி இந்த மாதிரி கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த கொண்டக்கடலை கம்மியாக இருந்தது, வெங்காயமும் கீரையும் அதிகமாக இருந்ததுனால கூடவே கொஞ்சம் கடலை மாவும் சேர்த்துக்கிட்டேன். கடலை மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் வச்சுருவோம். அந்த எண்ணெய் காஞ்சதும் அடை தட்டி போட்டுக்கலாம். உப்பு போட மறந்துட்டேன், உப்பும் சேர்த்து போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடை தட்டியாச்சு. இந்த அடையை எண்ணெயிலையும் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், பொரிச்சு எடுத்ததும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதை சாப்பிட்டுட்டு என் குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. நன்றி.